Harry Potter and the Order of Phoenix Chapter 33 Fight and Flight. இதை நான் ஒரே வீடியோவாகவே போட்டுடுறேங்க. பார்ட் 1 பார்ட் 2 பிரிக்கலை. பிகாஸ் இது ஒரு 7 பக்கம் தான் இருக்கும் இந்த சாப்டர். அதனால் ஹெர்மாயினி என்ன பிளான் பண்ணுது, இல்லைனா அதுக்கிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஹாரிக்கு ஒரு துளி கூட ஐடியாவே இருக்காது. அமைதியாக அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அம்ரிட்ஜோட ஆஃபீஸ்லேருந்து வெளியில் போயிட்டுருப்பான். பின்னாடியே இவங்க 2 பேர்த்துக்கும் பின்னாடி பக்கத்துலேயே அம்ரிட்ஜ் நடந்து வந்துட்டுருப்பாங்க. ஹெர்மாயினி நேராக கிரேட் ஹாலெல்லாம் தாண்டி போயிட்டுருக்குமா. கிரேட் ஹால்குள்ளேருந்து நல்லா சத்தம் வந்துட்டுருக்கோம். ஹாரி திரும்பி பார்ப்பான். எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு நல்லா உட்காந்து டின்னரை என்ஜாய் பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இவங்களுக்கு இங்கே நடக்கிற எந்த பிரச்சனையும் தெரியாமல் எவ்வளோ நிம்மதியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிச்சுட்டு போயிட்டுருப்பான். ஹெர்மாயினி ஸ்ட்ரெயிட்டாக என்ட்ரன்ஸ் ஹாலெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் இந்த கோட்டையோட ஃப்ரண்ட் டோர்ஸ் இருக்கும்ல, ஓக் மரத்தில் செஞ்ச ஃப்ரண்ட் டோர், அதெல்லாம் தாண்டி வெளியில் போயிட்டுருக்குமா. நல்ல ஈவினிங்காக இருக்கும். சூரியன் அப்போ தான் மறைஞ்சிட்ருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஹெர்மாயினி நேராக ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டை பார்த்து போயிட்டுருக்குமா. அம்ரிட்ஜ் பின்னாடியே வேகமாக ஜாகிங் பண்ணிவிட்டு இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருப்பாங்க. அது ஹாக்ரிடோட வீட்டுக்குள்ளே தானே ஒளிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு அம்ரிட்ஜ் ஈகராக ஹாரியோட காதுகிட்ட வந்து கேட்டுட்ருப்பாங்களா. அஃப்கோர்ஸ் இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி எரிச்சலாக திரும்பி பார்த்து சொல்லும். ஹாக்ரிடுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக தெரியாமல் அவர் யார்கிட்டையாவது உளறிடுவார் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஆமாம் அப்படின்னு அம்ரிட்ஜ் ரொம்ப அப்படியே எக்ஸைட் ஆகி பேசிட்டு வந்துட்டுருப்பாங்க. கண்டிப்பாக அவன் அப்படி பண்ணியிருப்பான். அஃப்கோர்ஸ் சரியான பைத்தியக்கார ஹாஃப் ப்ரீடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிரிப்பாங்களா. ஹாரிக்கு அப்படியே கோவம் பற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். திரும்பி அந்த அம்மாவோட தொண்டையை பிடிக்கணும் போல இருக்கும். பட் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு நடந்து வந்துட்டுருப்பான். அப்புறம் அது வேறு எங்கே இருக்குது அப்படின்னு அம்ரிட்ஜ் ஹெர்மாயினி கிட்ட கேட்டுட்ருப்பாங்களா. அஃப்கோர்ஸ் அது அங்கே தான் இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ அந்த ஃபர்பிடன் ஃபாரஸ்ட் இருக்கும்ல அதுக்கிட்ட நடந்து வந்துட்டுருப்பாங்க. அதை கையை காமிச்சு சொல்லும். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் தப்பி தவறி கூட அதை கண்டுபிடிச்சிட முடியாத ஒரு இடத்துல தானே வைக்கணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அஃப்கோர்ஸ் ஆமாம் அப்படின்னு அம்ரிட்ஜ் சொல்லிட்டு வந்துட்டுருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் எனக்கு முன்னாடியே போங்க ஓகேவா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. அட்லீஸ்ட் நாங்கள் முன்னாடி போகிறோன்னா உங்களோட மந்திரக்கோலையாவது எங்ககிட்ட தாங்க அப்படின்னு ஹாரி திரும்பி கேட்பானா. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது மிஸ்டர் பாட்டர். அமைச்சரவை உன்னோட உயிரை விட என்னோட உயிர் மேலே தான் அதிக வேல்யூ வச்சுருக்காங்க அப்படின்னு அம்ரிட்ஜ் ஹாரியோட முதுகில் அவங்களோட மந்திரக்கோலை வச்சு போக் பண்ணிட்டே லைட்டாக இடிச்சுட்டே சொல்லிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஹெர்மாயினி இப்போ காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்குமா. ஹாரி திரும்பி ஹெர்மாயினியை உத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் ஹெர்மாயினி திரும்பி ஹாரியை பார்க்கவே பார்க்காது. ஹாரிக்கு என்ன தோணுன்னா, இவங்க 2 பேரும் மந்திரக்கோலே இல்லாமல் இந்த காட்டுக்குள்ளே போகிறது தான் இது வரைக்கும் அவன் வாழ்க்கையிலே செஞ்ச மிகப்பெரிய முட்டாள்தனம்னு நினச்சிட்டு நடந்து வந்துட்டுருப்பான். ஹெர்மாயினி எதையுமே கண்டுக்காம அது பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்குமா. அம்ரிட்ஜுக்கு அந்த காட்டுக்குள்ள நடந்து வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அவங்க கால் வேற ரொம்ப குட்டையா இருக்கிறனால இவங்க 2 பேர் அளவுக்கு அவங்களால ஸ்பீடா நடந்து வர முடியல. அதனால அவங்க ஓடிட்டே இவங்க பின்னாடி நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இன்னும் உள்ளே போகணுமா அப்படின்னு அம்ரிட்ஜ் பின்னாடி கேட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்களா. அஃப்கோர்ஸ் ஆமாம், அதை நல்லா மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஹாரி இப்போ தான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவான். என்னன்னா இவங்க லாஸ்ட்டாக கிராப்பை பார்க்குறதுக்கு ஹாக்ரிட் கூட்டிகிட்டு வந்திருப்பார்ல ஒரு வழியில். அந்த வழியில் இப்போ ஹெர்மாயினி போகவே இல்லை. ஆனால் அது எந்த வழியில் போயிட்டுருக்கும்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹாரி வந்து அந்த மிகப்பெரிய மான்ஸ்டர் அரகாக பார்த்துருப்பான்ல அந்த ஸ்பைடரு, அந்த வழியில் தான் இப்போ ஹெர்மாயினி போயிட்டுருக்கோம். பட் ஹெர்மாயினி அந்த டயத்தில் ஹாரி கூட இல்லை. அதனால அது இப்போ எந்த மாதிரி ஒரு டேஞ்சரை நோக்கி போகுதுன்னு அதுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. ஹெர்மாயினி நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ போயிட்டுருக்குது சரியான வழிதானா அப்படின்னு ஹாரி அமைதியாக ஹெர்மாயினி கிட்ட கேட்டுட்ருப்பானா. அஃப்கோர்ஸ் ஆமாம் அப்படின்னு ஹெர்மாயினி சரியாக கத்தி ஹாரி கிட்ட சொல்லிட்டு இருக்குமா. எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் கத்தி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு ஹாரி திருன்னு முழிச்சிட்ருப்பான். இவங்களுக்கு பின்னாடி அம்ரிட்ஜ் ஒரு மரம் அந்த கிரவுண்டில் வந்து ரூட்ஸாக போகும்ல, வேராக போகும்ல, அதில் தடுக்கி கீழே விழுந்துருவாங்களா. ஆனால் இவங்க 2 பேரும் ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க. போய் அவங்கள எழுப்பிலாம் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க. இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்கு வாங்க அப்படின்னு ஹெர்மாயினி கத்திட்டே நடந்து போயிட்டுருக்கும். ஹெர்மாயினி அமைதியா பேசு அப்படின்னு ஹாரி குசுன்னு ஹெர்மாயினி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இங்கே என்ன வேணா இருக்கும், நம்ம சத்தம் கேட்டுரும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. கேட்கணுன்றதுக்காக தான் நான் சத்தமாகவே பேசுகிறேன், நீயே பாப்பா அப்படின்னு ஹெர்மாயினி அமைதியாக சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கோம். ரொம்ப நேரமாக இப்போ அவங்க நடந்து வந்திருப்பாங்களா. காட்டுக்குள்ளே நல்லா டீப்பாக வந்துட்டாங்க. ஏன்னா வெளிச்சமே இப்போ சுத்தமாகவே உள்ளுக்குள்ளே வரல. அங்கே பெரிய பெரிய மரங்கள்லாம் வானத்தை மறைச்சிருச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ ஒரு துளி கூட வெளிச்சமே இருக்காதா. யாரோ இவங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஹாரிக்கு ஃபீல் ஆகும். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு அம்ரிட்ஜ் பின்னாடி கோவமாக கத்தி கேட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்களா. இன்னும் ரொம்ப தூரம்லாம் இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி நல்லா சத்தமாக சொல்லிட்டு இருக்கோம்.
இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சடனாக ஒரு ஆரோ அம்பு இருக்குல்ல, அது அவ்வளோ ஸ்பீடாக பறந்து வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹெர்மாயினி நடந்து போயிட்டுருக்கும்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற மரத்தில் பயங்கர ஸ்பீடாக வந்து பாயும். அடுத்த செகண்டே அங்கே சுற்றி ஃபுல்லாக சலசலன்னு ஒரு சத்தமாக வருமா. அந்த ஃபாரஸ்டோட அந்த லேண்டு ஃப்ளோர் ஃபுல்லுமே ஒரு மாதிரி அதிர ஆரம்பிக்கிறத ஹாரி நோட்டீஸ் பண்ணுவான். அம்ப்ரிட்ஜ் ஒரு மாதிரி லைட்டாக அப்படின்னு கத்திட்டு ஹாரியை பிடிச்சி வேகமாக அவனுக்கு முன்னாடி ஷீல்டு மாதிரி மறைச்சி வச்சிட்ருப்பாங்க. ஹாரி அவங்கள தள்ளிட்டு வேகமாக சுற்றி பார்ப்பானா. என்னன்னு பார்த்தா இவங்களை சுற்றி கிட்டத்தட்ட 50 குதிரை மனிதர்கள் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க எல்லாரோட கையிலையுமே அம்பை ரைஸ் பண்ணி, பவுஸ் இருக்கும்ல, பவன் ஆரோ, அதை ரைஸ் பண்ணி நல்லா லோட் பண்ணி ஹாரி, ஹெர்மாயினி அண்ட் அம்ப்ரிட்ஜ் இவங்க 3 பேருமே பாயிண்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஸ்லோவாக நடந்து முன்னாடி வருவாங்களா. அம்ப்ரிட்ஜ் அப்படியே பயத்தில் ஒரு மாதிரி வாய்க்குள்ளேயே உளர்றது வந்து ஹாரி காதில் கேட்டுட்ருக்கோம். ஹாரி திரும்பி ஹெர்மாயினியை பார்ப்பான். ஹெர்மாயினி எதையோ சாதிச்சிட்ட மாதிரி அதோட முகத்தில் அப்படி ஒரு ஸ்மைல் இருக்கும். நீங்கள் யார் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும். ஹாரி லெஃப்ட் சைடு திரும்பி பார்ப்பான். பார்த்தா மெகோரியன் இருக்கார்ல, அந்த குதிரை மனிதர், அவர் அந்த சர்க்கிளில் இருந்து முன்னாடி நடந்து வந்துட்டுருப்பாரு. அவரோட கையிலையுமே பவ் அண்ட் ஆரோ இருக்கும். அதை இவங்கள பார்த்து ரைஸ் பண்ணிகிட்டே அவர் முன்னாடி நடந்து வந்துட்டுருப்பாரு. ஹாரிக்கு ரைட் சைடு நின்றுட்டு இருந்த அம்ப்ரிட்ஜோட கை பயத்தில் பயங்கரமாக நடுங்குமா. அவங்களோட மந்திரக்கோலை வச்சு கையை அந்த முன்னாடி நடந்து வர குதிரை மனிதரை பார்த்து, அந்த சென்டாரை பார்த்து வயலண்ட்டாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் அவங்களோட மந்திரக்கோலை ஆட்டிகிட்டே இருப்பாங்க. நீ யாருன்னு நான் கேட்டேன் மனுஷியே அப்படின்னு மெகோரியன் ரொம்ப ஹார்ஷாக கேட்பாரா. என் பேர் டொலாரஸ் அம்ப்ரிட்ஜ் அப்படின்னு அம்ப்ரிட்ஜ் அவங்களோட ஹை பிச்சுட்டு ரொம்ப பயந்து போன வாய்ஸில் கத்துவாங்க. சீனியர் அண்டர் செக்ரட்டரி டு த மினிஸ்டர் ஃபார் மேஜிக் அண்ட் ஹெட் மிஸ்ட்ரஸ் அண்ட் ஹை இன்குஸ்டர் ஆஃப் ஹாக்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா. நீ அமைச்சரவை ஆளா அப்படின்னு மெகோரியன் கேட்பாரா. அவரை சுற்றி நின்றுட்டுருக்க மித்த குதிரை மனிதர்கள் எல்லாருமே அப்படியே கோவமாக ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு அசைஞ்சிட்ருக்கத ஹாரி பார்ப்பான். ஆமாம் அப்படின்னு அம்ப்ரிட்ஜ் இன்னும் அவங்களோட ஹையான வாய்ஸில் பேசுவாங்க. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ்க்கு சட்டப்படி உங்களை மாதிரி ஹாஃப் ப்ரீட்ஸ் எங்களை மாதிரி ஹியூமன் அட்டாக் பண்ணாங்கன்னா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. நீ இப்போ எங்களை என்னன்னு சொன்ன அப்படின்னு அங்கே பார்க்கவே கருப்பாக நல்ல ஒயில்டாக இருந்த ஒரு குதிரை மனிதர் கத்துவாரா. அவரை பார்த்த உடனே ஹாரி ரெக்கக்னைஸ் பண்ணிடுவான், பேன்னு. அங்கே இருக்கிற மித்த சென்டார்ஸ் எல்லாருமே பயங்கர கோவத்தில் ஏதோ அவங்களுக்குள்ளே பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அவங்களோட அந்த பவன் ஆரோவை நல்லா டைட் பண்ணிட்டு அம்ப்ரிட்ஜை பார்த்து காமிச்சிட்ருப்பாங்க. அவங்கள அப்படி கூப்பிடாதீங்க அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கர கோவமாக கத்துமா. பட் அம்ப்ரிட்ஜ் கொஞ்சம் கூட ஹெர்மாயினி கத்துனதை வந்து காதலே வாங்க மாட்டாங்க. ஸ்டில் அவங்க கையே பயங்கரமாக ஷேக் ஆகிட்டு இருக்கும். அதை வச்சுட்டு அவங்களோட மந்திரக்கோலை ரொம்ப வயலண்ட்டாக மெகோரியனை பார்த்து காமிச்சிட்ருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. லா 15B கிளியர்லி என்ன சொல்லுதுன்னா, லைட்டாக ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஏதாச்சும் மேஜிக்கல் கிரியேச்சர் எங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்களோட ஆக்ஷன்ஸ்க்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க கத்திட்ருப்பாங்களா. லைட்டாக ஹியூமன் இன்டெலிஜென்ஸா அப்படின்னு மெகோரியன் திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுவார். அங்கே சுற்றி இருக்கிற பேன் அண்ட் மித்த குதிரை மனிதர்கள் எல்லாரும் பயங்கரமாக கோவத்தில் கத்துவாங்க. அவங்களோட கால்கள் இருக்குல்ல, அந்த முன்னாடி இருக்கிற 2 கால்களை பயங்கர கோவமாக கிரவுண்டில் போட்டு அடிப்பாங்க, மிதிப்பாங்க. இப்போ நீ சொன்னது எங்களுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா மனுஷி அப்படின்னு அவர் பயங்கரமாக மெகோரியன் கத்துவார். எங்களோட அறிவு கூர்மை பக்கத்தில் கூட மனிதர்களால் வர முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவாரா. நீ எங்களோட காட்டுக்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அங்கே நல்லா கிரே கலரில் இருக்கிற ஒரு குதிரை மனிதர் கத்துவாரா. அவங்கள வந்து ஏற்கனவே ஹாரியும் ஹெர்மாயினியும் பார்த்துருக்காங்க. அவங்களோட லாஸ்ட் ட்ரிப் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்தாங்களே, அப்போவே ஹாரியும் ஹெர்மாயினியும் அந்த சென்டாரை வந்து பார்த்துருக்காங்க. நீ எதுக்காக இங்கே இருக்க அப்படின்னு அவர் கத்துவாரா. உங்களோட காடா அப்படின்னு அம்ப்ரிட்ஜ் ரொம்ப ஷேக் ஆகிட்டே கேட்பாங்களா. ஆனால் இப்போ அவங்களுக்கு வர அந்த நடுக்கம் வந்து பயத்தினால மட்டும் இல்லை, இப்போ அவர் சொன்னதை அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்படி ஒரு கோவம், அந்த கோவத்தில் அவங்களோட உடம்பே நடுங்குது. அந்த மாதிரி அவங்க கேட்பாங்க. உனக்கு ஒரு விஷயத்த நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். நீங்களாம் இங்கே இப்போ வாழ்கிறதுக்கு ரீசனே அமைச்சரவை உங்களை இந்த மாதிரி ஏரியாவில் வாழ்கிறதுக்கு, அதுவும் சர்டைன் ஏரியா ஆஃப் லேண்ட்ஸில் வாழ்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தனால தான் அப்படின்னு அம்ப்ரிட்ஜ் சொல்லுவாங்களா. அடுத்த செகண்டே ஒரு ஆரோ பயங்கர ஸ்பீடாக பறந்து வருமா. அது கரெக்டாக அவங்களோட தலை பக்கத்தில் பறந்து வந்தனால அவங்களோட முடியில் பட்டு அவங்களோட முடிக்குள்ளே போய் பயங்கர ஸ்பீடாக வெளியில் பாஞ்சிட்டு போகும்.
அவங்க பயத்தில் பயங்கரமாக காதே கிளிகிற மாதிரி கத்திட்டு அவங்களோட 2 கையை வச்சு அவங்களோட தலையை பிடிச்சிப்பாங்களா. அங்கே சுற்றி நிற்கிற எல்லா சென்டார்ஸும் பயங்கரமாக அதை பார்த்து சிரிப்பாங்க. சரியாக சிரித்து அந்த குதிரைகள் வந்து கணைக்குங்கள அந்த மாதிரி அவங்க பயங்கரமாக பண்ணுவாங்களா. அந்த காட்டுக்குள்ளே அது சரியாக எக்கோ அடிக்கும். அவங்களோட அந்த முன்னாடி இருக்கிற 2 காலை வச்சு பயங்கரமாக அந்த கிரவுண்டில் வந்து நல்லா மிதித்து கத்தி அந்த மாதிரி சிரித்து அந்த மாதிரி கணைப்பாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பயமாக இருக்கும். இப்போ இது யாரு காடு மனுஷியே அப்படின்னு பேன் பயங்கரமாக கத்துவாரா. அசிங்கம் பிடிச்ச ஹாஃப் ப்ரீட்ஸ்களா அப்படின்னு அம்ரிச் பயங்கரமாக கத்துவாங்க. காட்டு மிராண்டிங்களா, கட்டுப்பாடு இல்லாத விலங்குகளா அப்படின்னு அவங்க சரியாக கத்துவாங்களா. தயவு செஞ்சு அமைதியாக இருங்க அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கரமாக கத்துமா. பட் டூ லேட். அதுக்குள்ளே அம்ரிச் அவங்களோட மந்திரக்கோலை எடுத்து மகோரியனை பார்த்து பாயிண்ட் பண்ணி இன்கார்சேரியஸ் அப்படின்னு சரியாக கத்துவாங்களா. அடுத்த செகண்டே எக்கச்சக்கமாக ரோப்ஸ் மிட் ஏரில் பறந்து வரும். அது பார்க்கறதுக்கே நல்லா தடிமனாக இருக்கிற நல்லா திக்காக இருக்கிற பாம்பு மாதிரி இருக்குமா. வேகமாக அந்த சென்டாரோட டார்ஸோ இருக்குல்ல அந்த உடம்புல போய் அந்த உடம்பு கையெல்லாம் சேர்த்து அது வந்து கட்டுற மாதிரி வேகமாக மாயாஜலமாக அந்த மாதிரி கட்டும். மகோரியன் பயங்கரமாக கத்துவார். அந்த கயிறை அவர் கட்டிகிட்டு இருக்குல்ல அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவார். அதுக்குள்ளே அங்கே சுற்றி இருக்கிற எல்லா குதிரை மனிதர்களும் வேகமாக ஹாரி, ஹெர்மாயினி, அம்ரிச் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஹாரி வேகமாக ஹெர்மாயினியை பிடிச்சி இழுத்து கீழே கிரவுண்டில் படுக்க வச்சிருவான். 2 பேரும் அந்த கிரவுண்டு இருக்கும்ல அந்த ஃபாரஸ்ட்டோட கிரவுண்டு அதை ஃபேஸ் பண்ணி படுத்து கிடப்பாங்க. பிகாஸ் அவனுக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு. இவங்களை சுற்றி இருக்கிற அந்த சென்டார்ஸ் எல்லாரும் பயங்கர கோவத்தில் எக்ஸ்ட்ரீமாக கத்துறது ஹாரி காதில் கேட்டுட்ருக்கோம். நோ அப்படின்னு அம்ரிஜும் பயங்கரமாக கத்துவாங்களா. நோ, நான் ஒரு சீனியர் அண்டர் செக்ரட்டரி, உங்களால என்னை அப்படி பண்ண முடியாது, என்னை விடுங்க, காட்டு மிராண்டிங்களா என்னை விடுங்க அப்படின்னு அவங்க பயங்கரமாக கத்துவாங்களா. நல்லா ரெட் கலரில் லைட்டு ஃப்ளாஷ் ஆகும். அப்போவே ஹாரிக்கு தெரியும் இந்த அம்ரிஜ் வந்து அந்த சென்டார்ஸில் யாரோ ஒருத்தவங்கள ஸ்டன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்த செகண்டே அவங்க பயங்கரமாக கத்துவாங்க. அம்ரிச் சரியாக கத்துவாங்க. ஹாரி லைட்டாக தலையை தூக்கி பார்ப்பானா நிமிர்ந்து பார்ப்பான். பார்த்தா பேன் இருக்கார்ல அந்த குதிரை மனிதர், அவர் அம்ரிஜை அந்தரத்தில் பிடிச்சி தொங்க விட்டுட்டு இருப்பாரு. அம்ரிஜ் பயத்தில் கத்திட்டு இருப்பாங்க. பயங்கரமாக துள்ளிட்டு இருப்பாங்களா. அவங்களோட மந்திரக்கோள் அவங்களோட கையிலேருந்து பறந்து வருமா. ஹாரி அதை பிடிச்சிடலான்னு லைட்டாக கையண்ணிட்டுவான். அதுக்குள்ளே இன்னொரு குதிரை மனிதர் குறுக்கால வந்துடுவாரா. அந்த மந்திரக்கோள் பாதியாக உடஞ்சிரும். அடுத்த செகண்டே ஹாரியையும் இன்னொன்று குதிரை மனிதர் வந்து தூக்கிடுவாரா. ஹெர்மாயினையும் தூக்கிட்டு இருக்கதையும் ஹாரி பார்ப்பான். அந்த பக்கமும் இந்த பக்கமும் குதிரை மனிதர்கள் ஓடிட்டு இருப்பாங்களா. அதில் அம்ரிஜை பேன் காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறத ஹாரி பார்ப்பான். அம்ரிஜ் கத்துவாங்க. பட் பேன் இருக்கார்ல அவர் அம்ரிஜை தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். அவங்க ரொம்ப தூரம் உள்ளுக்குள்ளே போயிட்டனால அம்ரிஜ் கத்துற சத்தமும் கொஞ்சமாக கம்மியாகி அப்படியே அவங்க கத்துற சத்தம் கேட்குறது கம்மியாயிரும். இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹெர்மாயினியை பிடிச்சி வச்சுருக்க அந்த கிரே கலரில் இருக்கிற சென்டார் கேட்பாரு. இவங்கெல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ரொம்ப காமாக ஒரு வாய்ஸ் ஹாரிக்கு பின்னாடி இருந்து வரும். நம்ம ஃபோல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்வாரா. ஃபோல்ஸ்னால் என்னென்னா குதிரை குட்டின்னு அர்த்தம். அவங்க வந்து ஒரு குதிரைன்றனால அவங்க அந்த சின்ன பசங்க ஹாரியும் ஹெர்மாயினியும் இவங்களுக்கு சின்ன பசங்களாக தானே தெரிவாங்க. நம்மளாக இருந்தோம்னா குட்டி பசங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க வந்து இந்த குதிரை குட்டி அப்படின்ற மாதிரி ஹாரியையும் ஹெர்மாயினியும் சொல்லுவாங்க. ஸோ ஃபோல்ஸ் எல்லாம் நம்ம அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. இவங்க தான் அந்த பொம்பளையை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ரோனன் அப்படின்னு ஹாரியை பிடிச்சிருந்த அந்த சென்டார் ரோனனை பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு. இவ்வளோ நேரம் ரோனன் தான் சொல்லிட்டு இருப்பாரு இவங்க எங்கே இருக்காங்க, இவங்களை நம்ம அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்னு. அண்ட் இவங்க ஒன்றும் சின்ன பசங்களாம் கிடையாது, தோ இவன் அவனோட மேன்ஹுட்டை நெருங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ரோனன் ஹாரியை பிடிச்சி ஆட்டிகிட்டே சொல்லிட்டு இருப்பாரா. ப்ளீஸ் எங்களை அட்டாக் பண்ணாதீங்க, நாங்கள் அந்த பொம்பளை மாதிரி கிடையாது, நாங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் வேலை செய்யலை, நாங்கள் இங்கே வந்ததுக்கு ரீசனே அந்த பொம்பளைக்கிட்ட இருந்து நீங்கள் எங்களை காப்பாற்றிடுவீங்கன்றதுக்காக தான் அப்படின்னு ஹெர்மாயினி கெஞ்சி கேட்குமா. அடுத்த செகண்டே ஹெர்மாயினியை பிடிச்சிருந்த அந்த கிரே கலரில் இருக்கிற சென்டாரோட முகத்தை பார்த்த உடனே ஹாரிக்கு தெரிஞ்சிடும் ஹெர்மாயினி ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிருச்சு அப்படின்னு. ஏன்னா அந்த கிரே கலர் சென்டார் பயங்கரமாக கோவமாக அந்த கிரவுண்டில் அவரோட முன்னாடி இருக்கிற 2 காலை வச்சு பயங்கரமாக மிதிப்பார். பாத்தியா ரோனன்,
அந்த மனுஷங்களுக்கு இருக்கிற திமிருத்தனம் இப்போவே இந்த வயசுலேயே இதுங்களுக்கு இருக்குது. உங்களுக்காக நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம்னு நினச்சிட்டு இருக்கியா மனுஷியே? உங்களோட சர்வன்ட்ஸ் மாதிரி நடந்துக்கிட்டு உங்களோட எனிமீஸ் கிட்டேருந்து உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஒபீடியண்ட்டான நாய் மாதிரி அப்படின்னு அவர் கத்துவாரா? நோ அப்படின்னு ஹெர்மோயினி பயத்தில் பயங்கரமாக கத்தும். ப்ளீஸ், நான் அந்த மாதிரி சொல்லலை, நீங்கள் ஜஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தான் நான் நினச்ச அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு அது ரொம்ப பயத்தில் கத்துமா. நாங்கள் ஒன்றும் மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு ஹாரியை பிடிச்சிருந்த சென்டார் பயங்கரமாக கத்துவார். எங்களோட இனமே வேற, எங்களோட இனத்தை நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமையும் படுறோம். இங்கேருந்து உங்களை நாங்கள் இப்படியே விட மாட்டோம். நாங்கள் உங்களை விட்டோம்னா நீங்கள் எல்லார்கிட்டையும் போய் நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கோன்னு பெருமை பீத்திட்டு இருப்பீங்க அப்படின்னு அவர் கத்துவாரா? நாங்கள் யார்கிட்டையும் போய் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஹாரியும் பயங்கரமாக கத்துவான். பட் யாருமே ஹாரி கத்துறத காதலே வாங்க மாட்டாங்க. ஏன்னா சுற்றி இருக்கிற மித்த குதிரை மனிதர்கள் எல்லாருமே கோவத்தில் பயங்கரமாக ஆளாளுக்கு ஒன்று ஒன்று கத்திட்டு இருப்பாங்களா, அதனால ஹாரி சொல்கிறது யார் காதலுமே விழுகவே விழுகாது. இவங்க 2 பேரையும் அந்த பொம்பளை எங்கே கூட்டிகிட்டு போனோமோ அங்கேயே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு ஒரு சென்டார் பின்னாடி இருந்து பயங்கரமாக கத்திட்டு இருப்பாரா. நீங்கள் அப்பாவிகளை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஹெர்மோயினியும் கத்துமா. அதோட கண்ணுலேருந்து தண்ணி தாரையோ கொட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணலை, எங்கள் கையில் மந்திரக்கோள் கூட இல்லை, நாங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு போகணும், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு அது பயங்கரமாக கத்தி அழுதுகிட்டே கேட்குமா. நாங்கள் ஒன்றும் அந்த துரோகி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை மனுஷியே அப்படின்னு அந்த கிரே கலர் சென்டார் பயங்கரமாக கத்துவார். சுற்றி இருக்கிற மித்த சென்டார்ஸும் அந்த குதிரைகள் கணைப்பாங்களா, அந்த மாதிரி கணைச்சு ஆமான்ற மாதிரி இப்போது அந்த கிரே கலர் சென்டார் சொன்னதுக்கு ஆமான்ற மாதிரி எல்லாரும் கத்துவாங்க. ஒருவேளை நீயும் நாங்களாம் அழகாக இருக்கிற பேசுகிற குதிரைகள் நினச்சிட்டு இருந்தியா? நாங்களாம் ரொம்ப பழமையான காலத்துலேருந்து இருக்கோம். உங்களை மாதிரி மந்திரவாதிகளோட கட்டுப்பாட்டுக்குள்ளெல்லாம் நாங்கள் வரமாட்டோம். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய அசிங்கம். உங்களோட சட்டத்தெல்லாம் நாங்கள் மதிக்க கூட மாட்டோம். அப்படி ஒரு சட்டம் இருக்கிறதாவே நாங்கள் கண்டுக்க மாட்டோம். உங்களோட தலைமைக்கெல்லாம் நாங்கள் பயந்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு அவர் இன்னும் பேசிட்டே இருப்பாரா. பட் அதுக்கப்புறம் அவர் பேசின எதையுமே யாருனாலையுமே கேட்கவே முடியல. பிகாஸ் இவங்க அந்த ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்களே அந்த காட்டுக்குள்ளே, அங்கே பக்கத்தில் பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்டுட்ருக்குமா, எக்ஸ்ட்ரீமாக சத்தம் கேட்டுட்ருக்கும். அதனால அவர் பேசினதே யாருனாலுமே காதில் கேட்க முடியாது. எல்லா குதிரை மனிதர்களும் கிட்டத்தட்ட அங்கே ஒரு 50 குதிரை மனிதர்கள் நின்றுட்டுருப்பாங்க. அவங்க எல்லாருமே அந்த சத்தம் வர பக்கம் திரும்புவாங்களா. ஹாரியையும் ஹெர்மோனியும் பிடிச்சிருந்த அந்த குதிரை மனிதர்கள் இவங்க 2 பேரையும் டொம்முன்னு கீழே போட்டுட்டு அவங்களோட வில்லை கையில் எடுத்து ரெடியாக வச்சுருப்பாங்களா. பார்த்தா அங்கே ஒரு 2 பெரிய மரம் அப்படியே நகரும், அப்படியே 2 பக்கமும் அப்படியே சாயுமா. அதுக்கு நடுவில் மிகப்பெரிய மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற கிராப் இருக்குல்ல, அந்த ஜெயிண்ட்டு, அதோட முகம் அந்த கேப்பில் தெரிஞ்சிட்ருக்கோம். கிராப் அப்படியே கொஞ்சமாக முன்னாடி வருமா. அங்கே பக்கத்தில் நின்றுட்டு இருந்த சென்டார்ஸ் எல்லாருமே அப்படியே பின்னாடி வர ஆரம்பிச்சிருவாங்களா. எல்லாருமே அவங்களோட பவன் ஆரோஸை நல்லா ரெடியாக வச்சுருப்பாங்க அதை பார்த்து ஃபயர் பண்ணுறதுக்கு. கிராப்போட வாய் ஒரு பக்கமாக தொங்கிட்டு இருக்குமா. அதில் கிராப்போட பல்லு எல்லாமே நல்லா மஞ்சள் கலரில் தெரிஞ்சிட்ருக்கும். அது அதோட கலரே இல்லாத அந்த கண்ணை வச்சுட்டு கீழே நின்றுட்டுருக்க சென்டார்ஸை உத்து பார்த்துட்ருக்கோம். அதோட 2 கால்லையுமே இருக்கிற அந்த கயிறு இருக்கும்ல, ரோப்ஸு, அது பிஞ்சு போய் தொங்கிட்டுருக்கும். இப்போ அந்த கிராப் இருக்குல்ல, அந்த ஜெயிண்ட், அது நல்லா இன்னும் வாயை திறக்குமா. வாயை நல்லா பெருசாக திறந்து ஹேகர் அப்படின்னு சொல்லும். ஹாரிக்கு ஹேகர்னா என்னன்னே புரியல. அது என்ன லாங்குவேஜில் பேசுதுன்னு இவனுக்கு சுத்தமாக புரியல. புரிஞ்சாலும் எனக்கு இப்போ இது அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் பயத்தில் நின்றுட்டுருப்பான். ஹெர்மோயினி பயத்தில் ஹாரியோட கையை டைட்டாக பிடிச்சிக்கும். அங்கே நிற்கிற சென்டார்ஸ் எல்லாருமே இப்போ அமைதியாகிடுவாங்க. எல்லாருமே அந்த ஜெயிண்ட்டை தான் பார்த்துட்ருப்பாங்க. கிராப் அவ்வளோ பெருசாக இருக்கும். அதோட அவ்வளோ பெரிய தலையை வச்சுட்டு திரும்பி திரும்பி எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே கீழே குனிஞ்சு பார்த்துட்ருக்கோம். ஏதோ அது என்னத்தையோ தொலைச்சிட்ட மாதிரி, எதையோ கீழே விட்டுட்ட மாதிரி பார்த்துட்ருக்குமா. ஹேகர் அப்படின்னு அது திரும்பவும் சொல்லுமா. இங்கேருந்து போயிரு, உனக்கு எங்ககிட்டக்க வரவேற்பு இல்லை அப்படின்னு மகோரியன் கத்துவாரா. பட் அவர் இப்போ சொன்னதை கிராப் கொஞ்சம் கூட கண்டுக்காது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா கீழே குனிஞ்சு வருமா. அங்கே இருக்கிற சென்டார்ஸ் எல்லாருமே அவங்களோட வில்லு இருக்கும்ல, பவுஸ், அதை நல்லா ஆரோ இருக்கும்ல, அதை நல்லா அப்படியே உயர்த்திடுவாங்க. அதை பார்த்து கிராப் நல்லா கீழே குனிஞ்சு அவங்கக்கிட்ட வந்துட்டு ஹேகர் அப்படின்னு கத்தும். அங்கே நிற்கிற ஃபியூ சென்டார்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டப்பட்டு ஒரு மாதிரி ஒரியாக ஆரம்பிச்சிருவாங்களா. ஆனால் ஹெர்மோயினி அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கும். ஹாரி அப்படின்னு அது ஹாரிக்கிட்ட குசு குசுன்னு பேசும். ஐ திங்க்
அது ஹேக்ரிடுன்னு சொல்ல ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அப்போது கரெக்டாக கிராப் ஹெர்மாயினியையும் ஹாரியையும் பார்த்துரும். அந்த சென்டார்ஸ் கடலில் இருக்கிற 2 மனுஷங்க, இவங்க 2 பேர் மட்டும்தானே. அது இப்போ நல்லா இவங்க பக்கத்தில் அதோட தலையை நல்லா கீழே இறக்கி வந்துட்டு அவங்க 2 பேரையுமே உத்து பார்த்துட்டே இருக்குமா. ஹெர்மாயினியோட கை பயங்கரமாக ஷேக் ஆகிக்கிட்டு இருக்குது ஹாரினால் ஃபீல் பண்ண முடியும். கிராப் நல்லா அதோட வாயை இன்னும் நல்லா பெருசாக திறக்குமா. அண்ட் அதோட டீப்பான ஒரு மாதிரி கரடு முரடான வாய்ஸில் ஹெர்மி அப்படின்னு சொல்லும். அட கடவுளே அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கரமாக அரண்டு போய் ஹாரியோட கை இருக்கும்ல அது பயங்கர டைட்டாக பிடிச்சிட்டு இருக்குமா. ஹாரியோட கை அப்படியே மரத்து போன மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஹாரி திரும்பி ஹெர்மாயினியை பார்ப்பானா அது அப்படியே மயக்க போட்டு கீழே விழுகிற மாதிரி நின்றுட்டு இருக்கும். அவனுக்கு என் பேர் ஞாபகம் இருக்குது அப்படின்னு அது ரொம்ப பயந்து போய் சொல்லிட்டு இருக்கோம். ஹெர்மி அப்படின்னு கிராப் பயங்கரமாக கத்தும். ஹேகர் எங்க அப்படின்னு அது பயங்கரமாக கத்தி கேட்குமா. எனக்கு தெரியாது அப்படின்னு ஹெர்மாயினி எக்ஸ்ட்ரீமாக பயந்து போய் பேசிகிட்டு இருக்கோம். ஐம் சாரி கிராப், எனக்கு தெரியாது அப்படின்னு அது ரொம்ப பயந்து போய் பேசுமா. கிராப் வேணு ஹேகர் அப்படின்னு அது பயங்கரமாக கத்துமா. அதுக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லையா, அது அவங்க ஜெயிண்ட் பாஷை தானே பேசுவாங்க. ஸோ அதனால் அது ஆக்சுவலி இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா கிராப் வாண்ட் ஹேகர் அப்படின்ற மாதிரி கேட்கும். அதுதான் நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். அந்த மாதிரி கிராப் அதோட மிக பெரிய கையை ஹெர்மாயினி கிட்ட கொண்டு வருமா. ஹெர்மாயினி பயங்கரமாக பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிடும். கத்திட்டு அது முன்னாடி பார்த்துட்டே பின்னாடி வேக வேகமாக ஓடுமா. தடிக்கு கீழே விழுந்துடும். ஹாரி கிட்ட மந்திரக்கோணும் இருக்காது. ஆனால் அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா கிராப் அதோட இன்னொன்று கையை இப்போ திரும்ப ஹாரி கிட்ட கொண்டு வருமா. ஹாரி கிட்ட மந்திரக்கோணும் இல்லை, அதனால அவன் அதை பஞ்ச் பண்ணுற மாதிரி அது குத்துற மாதிரி அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி செஞ்சுட்டு அவன் பின்னாடி வந்துட்டு இருப்பானா. அப்போது கிராப் அதோட ஒரு கையை ஹாரி கிட்ட கொண்டு வரும்போது அங்கே நின்றுட்டு இருந்த பார்க்கவே நல்லா ஸ்னோ ஒயிட் கலரில் இருந்த சென்டார் மேலே அதோட கைப்பட்டு அவர் கீழே விழுந்துருவார். பிகாஸ் அது ரொம்ப பெரிய ஜெயிண்ட்டு. குதிரை மனிதர்களே ஜெயிண்ட்டுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக தானே இருப்பாங்க. ஸோ அதோட கைப்பட்டு அவர் தெரியாமல் கீழே டொம்முன்னு விழுந்துருவாரா. அவ்வளோதான். இதுக்காக தான் இவ்வளோ நேரம் இந்த குதிரை மனிதர்கள் எல்லாருமே காத்திருந்தாங்க. அடுத்த செகண்டே 50 ஆரோஸ் கிட்டக்க காற்றுல வேகமாக பறந்து அங்கே நின்றுட்டு இருந்த அந்த ஜெயிண்ட்டோட முகத்தில் கிராப்போட மிகப்பெரிய முகத்தில் போய் பாயுமா. கிராப் பயங்கரமாக பெயினில் எக்ஸ்ட்ரீமாக கத்தும். 50 ஆரோஸ் போய் பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும், அது பயங்கரமாக பெயினில் கத்துமா. கோவத்தில் அது நின்றுட்டு அதோட ஃபேஸை போட்டு அதோட கையினால் ரப் பண்ணிகிட்ருக்கும். பயங்கரமாக போட்டு தேய்க்குமா. அது கூட கொஞ்சம் தேய்க்கிறதுல ஒரு சில அம்பெல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துடும். ஆனால் ஒரு சில அந்த அம்போட அந்த ஹெட் இருக்கும்ல, அந்த நுனி, அது கூட கொஞ்சம் அதோட முகத்தில் போய் குத்திட்டுருக்குமா. அதோட பிளட்டு அதோட முகத்துல இருந்து பெபிள்ஸ் கல் மாதிரி கீழே கொட்டிகிட்ருக்குமா. அது பயங்கரமாக வலியில் கத்திட்டு அதோட மிகப்பெரிய கால் பாதம் இருக்கும்ல, அது அங்கே இருக்கிற அந்த கிரவுண்டில் பயங்கரமாக எட்டி மிதிக்குமா. அந்த கிரவுண்டே அப்படியே ஆட ஆரம்பிச்சிருமா. அங்கே இருக்கிற சென்டார்ஸ் எல்லாருமே, குதிரை மனிதர்கள் எல்லாருமே அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. கிராப்போட பிளட்டு வேற கீழே எல்லார் மேலேயும் பெபிள்ஸ் மாதிரி கொட்டிகிட்ருக்கும். ஹாரி வேகமாக ஹெர்மாயினியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து விறுவிறுன்னு ஓட ஆரம்பிச்சிடுவான். அவங்க 2 பேரும் அங்கேருந்து எவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக அங்கேருந்து ஓடி வந்துட்டுருப்பாங்களா. ஓடி வந்துட்டு இருக்கும்போது திரும்பி அங்கே பார்ப்பாங்க. கிராப் அங்கே கண்ணை மூடிட்டு அங்கே கீழே நின்றுட்டுருக்குற அந்த சென்டார்ஸ் எல்லாத்தையுமே பிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்குமா. அங்கே சென்டார்ஸ் எல்லாருமே ரீட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு திசையில் அவங்க எல்லாருமே பயங்கர ஸ்பீடாக ஓடிட்டு இருப்பாங்களா. கிராப் அவங்க எல்லாருமே கோவத்தில், அது பயங்கர கோவத்தில் அவங்க எல்லாருமே துரத்த ஆரம்பிச்சிடும். அங்கே வழியில் இருக்கிற எல்லா மரத்தையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு பயங்கர ஸ்பீடாக அது ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓ நோ, பார்க்கவே ரொம்ப மோசமாக இருக்குது, கண்டிப்பாக அது அவங்க எல்லாருமே கொல்ல போகுது அப்படின்னு ஹெர்மாயினி பயத்தில் சொல்லிட்டு இருக்குமா. உண்மையை சொல்லணுன்னா எனக்கு இப்போ அது பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டு இருப்பாங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சென்டார்ஸ் கத்துற சத்தமும் கிராப்போட சத்தமும் கேட்குறது குறைய ஆரம்பிச்சிடுமா. ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஹாரியோட தழும்பு சடனாக பயங்கரமாக வலிக்குமா. ஹாரிக்கு ரொம்ப பயமாக ஆரம்பிச்சிடும். போச்சு, சீரியஸ்க்கு ஏதாச்சும் உண்மையாகவே ஆயிடுச்சா அப்படின்னு அவன் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா இப்போ அவங்க ரொம்ப நேரம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்களே இந்த காட்டுக்குள்ளேயே.
சீரியஸை எப்படி போய் காப்பாற்ற போகிறோன்னு ஹாரிக்கு சுத்தமாக தெரியல. இப்போ அவன்கிட்ட மந்திரக்கோள் மட்டும் இல்லாமல் இல்லை, அவன் தன்னந்தனியாக அவங்க 2 பேரும் இந்த ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து அவங்க லண்டன் போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் கூட இல்லை. ஹாரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டுருக்குமா. அவனோட கோவத்தை தணிக்கிறதுக்கு அவன் ஹெர்மாயினி கிட்டக்க சூப்பர் பிளான், வேறு லெவல் பிளான், நம்ம இங்கேருந்து எப்படி போகிறோம் அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பானா. ஃபஸ்ட்டு நம்ம கோட்டைக்கு போவோம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அதுக்குள்ளே சீரியஸ் செத்தே போயிருப்பார் அப்படின்னு ஹாரி பயங்கர கோவத்தில் அங்கே இருக்கிற மரத்தை எத்தி விட்டுட்டு வேற வந்துட்டுருப்பான். வெல், நமக்கு வேறு வழி இல்லை, நம்மக்கிட்ட மந்திரக்கோளே இல்லை, நம்ம என்ன பண்ண அப்படின்னு ஹெர்மாயினி ஹோப்லெஸ்ஸாக சொல்லிட்டு வந்துட்டுருக்குமா. எனிவே ஹாரி, ஃபஸ்ட்டு நம்ம லண்டனுக்கு போகிறதுக்கு நீ என்ன பிளான் பண்ணி வச்சுருக்க, நம்ம எக்ஸாக்டாக நம்ம எப்படி அங்கே போகிறோம் அப்படின்னு அது கேட்டுட்ருக்குமா. யா, நாங்களும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு ஃபெமிலியரான வாய்ஸ் பின்னாடி இருந்து கேட்டுட்ருக்குமா. ஹாரியும் ஹெர்மாயினியும் உடனே திரும்பி பார்ப்பாங்க. சடனாக திரும்பி பார்ப்பாங்களா, பார்த்தா ரான் அங்கே இருக்கிற ஒரு மரத்துக்கு நடுவில் இருந்து பின்னாடி இருந்து வந்துட்டுருப்பான். கூடவே ஜின்னி, நெவில், லூனா இவங்க 3 பேரும் வந்துட்டுருப்பாங்க. இவங்க 4 பேரும் பார்க்குறதுக்கு மோசமான கோலத்தில் வந்திருப்பாங்க. ஜின்னியோட முகம் ஃபுல்லாக கீரலாக இருக்கும். நெவிலோட ரைட் சைடு கண்ணு நல்லா பெருசாக பர்பிள் கலரில் வீங்கி போயிருக்கும். ரானோட உதட்டிலேருந்து ரத்தம் கொட்டிகிட்ருக்கும். ஆனாலும் அவங்க 4 பேருமே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக, எப்படி சொல்கிறது, அவங்க செஞ்சது வேறு லெவல் அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்க. ஸோ என்ன ஐடியா, ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு ரான் ஹாரிக்கிட்ட அவனோட மந்திரக்கோளை கொடுத்துட்டு கேட்டுட்ருப்பானா. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி அங்கேருந்து தப்பிச்சு வந்தீங்க அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பான் ரான்கிட்டேருந்து அவனோட மந்திரக்கோளை வாங்கிட்டு. கொஞ்சமாக ஸ்டன்னிங் சாம், அப்புறம் டிசார்மிங் சாம், நெவில் வேறு லெவலில் இம்ப்ளிமெண்ட் ஜிங்ஸை வேற போட்டான் அப்படின்னு சொல்லி ரான் அப்படியே ஹெர்மாயினி கிட்டக்க ஹெர்மாயினியோட மந்திரக்கோளையும் கொடுத்துட்ருப்பான். பட் ஜின்னி தான் வேறு லெவல் பண்ணிட்டா. மால்ஃபாய் மேலே பேட் போகி ஹெக்ஸை போட்டுட்டா. செம்மையாக இருந்தது. அவனோட மூக்கிலேருந்து ஃபுல்லாக வவ்வாலாக பறந்து அவன் மூஞ்சி முழுக்க வவ்வாலாக தான் இருந்துச்சு. எனிவே, நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே வரதை நாங்கள் ஜன்னல் வழியாக பார்த்தோம். அம்ரிஜா என்ன பண்ணீங்க அப்படின்னு அவன் கேட்பானா. அவங்கள குதிரை மனிதர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அண்ட் உங்களை விட்டுட்டாங்களா அப்படின்னு ஜின்னி ஷாக் ஆகி கேட்குமா. இல்லை, கிராப் அவங்கள துரத்திட்டு போயிருக்கு அப்படின்னு ஹாரி சொல்லுவான். கிராப்னா யார் அப்படின்னு லூனா ரொம்ப ஆர்வமாக கேட்குமா. ஹாக்ரிடோட தம்பி அப்படின்னு ரான் சொல்லுவான். எனிவே, இப்போ அது முக்கியம் இல்லை. ஹாரி, நீ அந்த ஃபயர் பிளேஸில் என்ன பார்த்த? அந்த பேர் சொல்லக்கூடாதவன் உண்மையாகவே சீரியஸை பிடிச்சி வச்சுருக்கானா இல்லை அப்படின்னு ரான் கேட்பானா. ஆமாம், பட் சீரியஸ் இப்போ உயிரோடு தான் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எப்படி நம்ம அங்கே போய் அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறோன்றது தான் எனக்கு தெரியல அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவங்க எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. பட் பார்க்கவே ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. பிகாஸ் அவங்க என்ன மாதிரி ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வெல், நம்ம பறந்து போவோம் அப்படின்னு லூனா சொல்லுமா. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லூனா நார்மலாக பேசின மாதிரி ஹாரிக்கு இது தோணும். லைக் எப்படின்னா, அது இது வரைக்கும் எப்போவுமே சம்மந்தமே இல்லாமல் தானே ஏதாவது பேசிட்டு வளரிகிட்டே இருக்கும். ஏதாச்சும் கற்பனையில் இருக்கிறது எதையாவது பேசிகிட்டே இருக்கும்ல. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லூனா ஒரு கரெக்டான ஃபேக்டை பேசின மாதிரி ஹாரிக்கு இருக்கும். ஓகே அப்படின்னு ஹாரி இரிட்டேட் ஆகி அது பக்கத்தில் வந்து நின்றுட்டு, இதில் நம்மன்றதுக்கு இங்கே பேச்சே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரான்கிட்ட மட்டும்தான் இப்போ ப்ரூம் ஸ்டிக் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவானா. என்கிட்ட ப்ரூம் ஸ்டிக் இருக்குது அப்படின்னு ஜின்னி சொல்லுமா. யா, பட் நீ இங்கே வரப்போகிறதில்ல அப்படின்னு ரான் கோவமாக ஜின்னியை பார்த்து சொல்லுவானா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு சீரியஸ் மேலே இருக்கிற அக்கறை தான் எனக்கும் இருக்குது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னி அதோட முகத்தை இறுக்கமாக வைக்குமா. அந்த டைம் அதை பார்க்கும்போது அப்படியே ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட முகம், அவங்களோட ரிசம்பிளன்ஸ் ஜின்னியோட முகத்தில் தெரியும். நீ ரொம்ப சின்ன அப்படின்னு ஹாரி சொல்ல வருவானா. பட் அதுக்குள்ளே ஜின்னி பயங்கரமாக ஹாரியை பார்த்து கத்த ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேர் சொல்லக்கூடாதவனை எதிர்த்து அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை காப்பாற்றுறதுக்காக நீ அவனை எதிர்த்து சண்டை போட்டும் போது உனக்கு என்ன வயசு இருந்துச்சோ அதை விட 3 வயசு பெரிய பொண்ணு இப்போனா. அண்டு மறந்துடாத, அந்த மால்ஃபாய் இப்போ அம்ரிஜோட ஆஃபீஸில் மாட்டிக்கிட்டு அந்த வவ்வாளுங்க கிட்ட கடி வாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரீசனும் நான் தான் அப்படின்னு ஜின்னி பயங்கர கோவமாக சொல்லுமா. யா, பட் அப்படின்னு ஹாரி சொல்ல வருவானா. நம்ம எல்லாருமே டிஏல ஒன்றா தானே இருந்தோம் அப்படின்னு நெவில் குவைட்டாக அமைதியாக பேச ஆரம்பிப்பான். அண்ட் அதோட நோக்கமே அந்த பேர் சொல்லக்கூடாதவனை எதிர்த்து சண்டை போடணுன்றதுக்காக தானே. இப்போ தான் நமக்கு ஃபர்ஸ்ட்டு சான்ஸ் கிடச்சிருக்கு, அதுவும் ரியலாக. நம்ம அப்போ அதை யூஸ் பண்ணி தானே ஆகணும். இல்லைனா நம்ம அந்த டிஏ கிளாஸில் பண்ணதெல்லாம் சும்மா கேமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவானா. இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஹாரி பொறுமை இழந்து சொல்லிகிட்டு இருப்பான். அப்போது நாங்களும் வரலாம், நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு நெவில் சிம்பிளாக சொல்லிடுவான்.
யா தட்ஸ் ரைட் அப்படின்னு லூனாவும் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருக்கோம். இங்கே நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க, ஹாரி சிரியஸை போய் காப்பாற்ற துடிக்கிறதுக்கு ரீசன் ஹாரியோட காட்ஃபாதர் சிரியஸ் அதனால. அண்ட் ரான், ஜின்னி, ஹெர்மானி இவங்க 3 பேத்துக்குமே சீரியஸ் கூட பழக்கம் இருக்குது. பட் நெவில் அண்ட் லூனா சீரியஸை பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நெவிலுக்கும் லூனாவுக்கும் சிரியஸ் நல்லவருன்ற விஷயமே தெரியவே தெரியாது. பிகாஸ் இவ்வளோ நாளாக சிரியஸ் தான் கெட்டவர், சிரியஸ் அவ்வளோ மகிழ்ஸை கொலை பண்ணியிருக்காரு, அவர் வால்டமோர்ட்டோட மிகப்பெரிய ஃபாலோவர், அவர் ஒரு டெத் ஈட்டர், அப்படி தானே இந்த உலகமே, இந்த விசார்டிங் உலகமே அப்படி தானே சொல்லிட்டு இருந்துச்சு. நியூஸ் பேப்பரில் ஃபுல்லாக அதை தானே வந்துட்டே இருந்தது. சிரியஸை பிடிச்சி எப்படியாவது அஸ்கபானில் அடைக்கணும்னு தான் அமைச்சரவையில் இருக்க எல்லாருமே அவரை வேட்டையாடிட்டு இருக்காங்க. சிரியஸ் அதனால தான் அவரோட வீட்டிலேருந்து வெளியில் கூட அவரால் வர முடியல. பிகாஸ் யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது சிரியஸ் ஒரு நிரபராதி, அவர் எந்த தப்புமே பண்ணலை, வேர்ம்டெயில் தான் எல்லா பிரச்சனையும் பண்ணான்றது யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி தான் நெவில் அண்ட் லூனாவுக்கும் சுத்தமாக தெரியாது. இவ்வளோ நாளாக ஹாரிக்கு வந்து சிரியஸ் கூட அந்த கனெக்ஷன் இருக்குது, அவங்க ஒன்றா தான் இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்கன்ற விஷயமும் நெவிலுக்கும் லூனாவுக்கும் தெரியாது. ஆனால் ஹாரி இப்போ சொன்னான்ற ஒரே இதுக்காக, அதுவுமே அவங்களுக்கு தெரியாது, அப்போதை காப்பாற்ற வரும்போதுமே ஜின்னியை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்காக தான் நெவில் உள்ளே வந்திருப்பான். ஜின்னியும் லூனாவும் சேர்ந்து அந்த காரிடோரில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே ஹாரி கத்திட்டு இருக்கான்றது என்னன்னு பார்க்குறதுக்காக ஜின்னி உள்ளே போனனால தான் கூடவே லூனாவும் வந்திருக்கும், கூடவே அதுவும் ஹெல்ப் பண்ண போயிருக்கும். வேறு எதுவுமே தெரியவே தெரியாது. ஹாரி இப்போதான் இவங்க முன்னாடி, நெவில் அண்ட் லூனா முன்னாடி சீரியஸாக வால்டமோர்ட் பிடிச்சி வச்சிருக்கான்ற விஷயத்தையே சொல்கிறான். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவன் சொன்னான்ற ஒரே விஷயத்துக்காக சீரியஸ் நல்லவரா கெட்டவரா எதுவுமே யோசிக்காமல் ஹாரி சப்போர்ட் பண்ணுறான்னா அவர் நல்லவராக தான் இருப்பார், அவர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையில் நெவில் நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவான், லூனாவும் நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும். இத்தனைக்கும் அவங்க ஃபேஸ் பண்ண போகிறது வால்டமோர்ட்னு அவங்க 2 பேத்துக்குமே நல்லா தெரியும். வால்டமோர்ட் தான் சீரியஸை பிடிச்சி வச்சுருக்கான், அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஹோல் விசார்டிங் கம்யூனிட்டியே ஒருத்தவனை பார்த்து பயந்துட்டுருக்கு, தீய சக்திகளின் தலைவனாக அவனை பார்க்குது. ஆனாலும் இவங்க 2 பேருமே ஹெல்ப் பண்ண வருவாங்க. விச் மீன்ஸ் இது அவங்களோட கேரக்டரை என்ன மாதிரி காமிக்குதுன்னு பாருங்கள். இந்த எல்லா விஷயத்தையெல்லாம் இவங்க புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இதை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. நெவிலும் நடுவில் வந்திருப்பான், லூனாவும் வந்திருக்கும், ஹெல்ப் பண்ணுவாங்க. வேறு எதுவுமே இவங்க வந்து ஓப்பனாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை வந்து நானாக நோட்டீஸ் பண்ணது, நீங்களும் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனே அவங்க ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டது. அப்போ அவங்க எவ்வளோ பிரேவாக இருக்காங்க. அதுவும் ஹாரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட கிடையாது, பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது நெவிலுக்கும். அதுவும் லூனாலாம் சொல்லவே தேவையில்ல. ஆனாலும் அவங்க 2 பேருமே ஹாரிக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்க. அப்போ அவங்க எவ்வளோ பிரேவாக, அவங்களோட கேரக்டரே எவ்வளோ ஒரு நல்ல ஒரு கேரக்டராக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெவில் அப்படி சொன்ன உடனே ஹாரி திரும்பி ரானை பார்ப்பானா, ரானும் எக்ஸாக்டாக என்ன யோசிக்கிறான்றது ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஹாரியும் அதே தான் யோசிப்பான். டிஏ மெம்பர்ஸில் யாரையாவது சூஸ் பண்ணணும், போய் சீரியஸை போய் காப்பாற்றிட்டு வர இந்த ரெஸ்கியூ மிஷனுக்கு போய் சூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்க 2 பேருமே ஜின்னி, நெவில், லூனாவை சூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதே தான் ரானும் யோசிக்கிறான், அதை தான் ஹாரியும் யோசிக்கிறான்னு அவங்க 2 பேத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சுது. இப்போ நீங்கள் வராததெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஹாரி இப்போ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்திட்டு இருப்பான். பிகாஸ் நம்ம எப்படி அங்கே போகிறோன்றதே தெரியலை அப்படின்ட்டு அவன் கத்துவானா. அதுதான் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம்ல அப்படின்னு லூனா ஒரு மாதிரி கடுப்பாற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நாம தான் பறந்து போகிறோம்ல அப்படின்னு அது சொல்லுமா. இங்கே பாரு அப்படின்னு ரான் எரிச்சலாகி லூனாவை பார்த்து கத்துவான். உன்னால் வேணா ப்ரூம் ஸ்டிக் இல்லாமல் பறந்து வர முடியும், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ரெக்கல்ல அப்படின்னு அவன் எரிச்சலாகி கத்துவானா. மந்திர தொடப்பம் இல்லாமல் பறக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அப்படின்னு லூனா அப்படியே சரிண்ணா அப்படியே காமாக சொல்லுமா. எப்படி அந்த கேக்கி ஸ்னோர்கள் இல்லைனா வேற என்னத்தையாவது உளருவியே, அதுக்கு பின்னாடி உட்காந்து பறந்து போக சொல்கிறியா அப்படின்னு ரான் எரிச்சலாகி கேட்பானா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிரம்பிள் ஹார்ன்டு ஸ்னார்கேக் பறக்கவே பறக்காது அப்படின்னு லூனா ரொம்ப டிக்னிஃபைடான வாய்ஸில் பேசும். பட் அதுங்க பறக்குங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு இடத்த கையை காமிச்சு சொல்லுமா. ஹாக்ரிட் எப்போவுமே சொல்லியிருக்காரு அதுங்கனால நல்லா பறக்க முடியும், அது மேலே உட்காந்து பறக்கிற ரைடர்ஸ் எங்கே போகணுன்னு நினைக்கிறாங்களோ கரெக்டாக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும்னு அப்படின்னு லூனா சொல்லுமா. ஹாரி திரும்பி பார்ப்பான். பார்த்தா அங்கே இருக்கிற 2 மரத்துக்கு நடுவில் ஒயிட் கலரில் இருக்கிற கண்கள் நல்ல ஷைனிங்காக தெரிஞ்சிட்ருக்கும். பார்க்கவே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்கும். பார்த்தா அங்கே 2 தெஸ்ட்ரல்ஸ் நின்றுட்டுருக்குங்களா. இவங்க பேசிகிட்டு இருக்கதை நல்லா கேட்டுட்டு அதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்குச்சுங்க அப்படின்ற மாதிரி அதுங்க நின்றுட்டுருக்குங்க.
யா அப்படின்னு ஹாரி அமைதியாக சொல்லிட்டு அங்கே நிற்கிற அந்த தெஸ்ட்ரல்ஸ் பக்கத்தில் நடந்து போவானா. அவனோட கையை நல்லா ஈகராக நீட்டி அங்கே நிற்கிற ஒரு தெஸ்ட்ரல் கழுத்தை தட்டி கொடுப்பான். எப்படி நம்ம இதை போய் ஒரு அசிங்கமான கிரியேச்சருன்னு நினச்சோம் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். இது அந்த விசித்திரமான குதிரைகளா அப்படின்னு ரான் ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பானா. ஏன்னா அது அவன் கண்ணுக்கு தெரியாதுல. ஹாரி அவனோட கையை நீட்டி பேட் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் காற்றுல பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தானே அவனுக்கு தெரியும். ஸோ சும்மா அப்படியே பிளாங்காக அங்கே பார்த்துட்டு கேட்டுட்ருப்பான். மனுஷங்க இறந்து போனது பார்த்தவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுமே அதுவா அப்படின்னு அவன் கேட்பானா. யா அப்படின்னு ஹாரி சொல்லுவான். எத்தனை இருக்காங்க அப்படின்னு அவன் கேட்பானா. 2 தான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான். நமக்கு 3 வேணுமே அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. அது ஒரு மாதிரி பயந்துட்டே தான் நின்றுட்டுருக்கும். ஆனாலும் ரொம்ப டிட்டர்மைண்டாக சொல்லும். 4 ஹெர்மாயினி அப்படின்னு ஜின்னி எரிச்சலாக ஹெர்மாயினியை பார்த்து சொல்லும். ஆக்சுவலி நம்ம இங்கே 6 பேர் இருக்கோம் அப்படின்னு லூனா காமா அவங்க எல்லாரையும் கவுண்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஸ்டூப்பிட் மாதிரி பேசாதீங்க, நம்ம எல்லாருனாலாம் அங்கே போக முடியாது அப்படின்னு ஹாரி கோவமாக சொல்லுவான். இங்கே பாருங்கள், நீங்கள் 3 பேரும் இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு ஹாரி, நெவில், லூனா, ஜின்னி இவங்க 3 பேரையும் கையை நீட்டி சொல்லுவானா. அவங்க 3 பேருமே அவனை எதிர்த்து கத்தி கத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்களா. ஹாரியோட தழும்பு திரும்பவும் எக்ஸ்ட்ரீமாக வலிக்குமா, பயங்கரமாக இப்போ எரிஞ்சு போய் வலிக்கிற மாதிரி இருக்குமா. இவங்க கிட்டக்க ஆர்கியூ பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகுன்ட்டு அப்படியே அவன் விட்டுருவான். ஓகே ஃபைன், இதுக்கு மேலே உங்களோட சாய்ஸ். பட் தெஸ்ட்ரல்ஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி வருவீங்க அப்படின்னு அவன் கேட்பானா. கண்டிப்பாக இன்னும் நிறையா இங்கே வருங்க அப்படின்னு ஜின்னி கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுமா. எப்படி அப்படி சொல்கிற அப்படின்னு அவன் கேட்பான். பிகாஸ் நீங்கள் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணல என்னன்னு தெரில, உங்கள் 2 பேர் மேலேயும் ரத்தமாக இருக்குது அப்படின்னு ஜின்னி கூலாக ஹெர்மாயினியையும் ஹாரியையும் கையை நீட்டி சொல்லிகிட்ருக்கோம். அண்ட் ஹாக்ரிட் தெஸ்ட்ரல்ஸை இங்கே வர வைக்கிறதுக்கு பிளட்டை தான், ரா மீட்டை தான் யூஸ் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2 தெஸ்ட்ரல்ஸ் இங்கே வந்ததுக்கு காரணமே அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு ஜின்னி சொல்லுமா. அப்போது கரெக்டாக ஹாரியோட கை கிட்டக்க ஏதோ ஒரு மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவானா. திரும்பி பார்ப்பான். பார்த்தா அங்கே அவன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த தெஸ்ட்ரல் ஹாரியோட அந்த ஸ்லீவை போட்டு நக்கிக்கிட்டு இருக்கும். ஏன்னா ஹாரி மேலே ஃபுல்லாக கிராப்போட பிளட்டாக இருக்குமா, அதனால அது போட்டு நக்கிட்டு இருக்கும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நானும் ராணும் இங்கே இருக்கிற 2 தெஸ்ட்ரல்ஸை கூட்டிகிட்டு போகிறோம். ஹெர்மாயினி உங்கள் 3 பேர் கூட இங்கேவே இருக்கட்டும், அது மேலே பிளட்டாக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தெஸ்ட்ரல்ஸை அட்ராக்ட் பண்ணுற வரைக்கும் இருந்துட்டு நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. நான் ஒன்றும் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கர கோவமாக கத்தும். அதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு லூனா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்லும். அங்கே பாருங்கள், இன்னும் நிறையா வருதுங்க, உங்கள் 2 பேர் மேலே இருந்தும் ரொம்ப வாட வருது போல் அப்படின்னு அது சொல்லுமா. ஹாரி திரும்பி பார்ப்பான். பார்த்தா 6-7 தெஸ்ட்ரல்ஸ் கிட்டக்க அங்கே மரத்துக்கு பின்னாடி இருந்து வந்துக்கிட்டு இருக்குங்களா. அதோட கண்கள் அந்த இருட்டில் அவ்வளோ ஷைனிங்காக தெரியும். இப்போ ஹாரிக்கு வேறு எக்ஸ்கியூஸே இல்லை. சரி அப்படின்னு அவன் பயங்கர கோவமாக சொல்லுவான். ஏதாச்சும் ஒன்றை பிக் பண்ணிவிட்டு கிளம்புங்க அப்படின்னு அவன் கோவமாக கத்துவான். இதோட சாப்டர் 33 அவுட் ஆஃப் ஃபயர் முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையுமே சாப்டர் 34 தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை வினி.